ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காசு எல்லாம் பிரிச்சுட்டோம். 3 உண்டியிலும் ஓப்பன் பண்ணி எல்லாமே தனித்தனியாக வந்து பிரிச்சாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா காயின்ஸு, இதெல்லாம் வந்து 1 ரூபா காயின்ஸு. இதுவுமே வந்து 1 ரூபா காயின்ஸ் தான் இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே வந்து அன்சாவோட சேவிங்ஸ் தான். அப்புறம் இது வந்து 5 ரூபா காயின்ஸ். இது மொத்தமே வந்து 5 ரூபா காயின்ஸ் அன்சா பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இது வந்து 10 ரூபா காயின்ஸ். இதெல்லாம் வந்து 10 ரூபாயோட காயின்ஸ். அடுத்து வந்து ஒரே ஒரு 20 ரூபா காயின்ஸ் மட்டும் இருக்கு. இது எப்போ போட்டானே தெரியல, உண்டியல்ல இருக்கு 20 ரூபா காயின் இருக்கு. இப்போ நம்ம அதையெல்லாம் வந்து ஒரு நோட்ல எழுதிடலாம். முன்னாடி நாங்க எப்படி எழுதுவோம்னா 10 ரூபாயில எவ்வளவு நோட் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி டோட்டல் போடுறோம். சரி, இப்போ வந்து நம்ம எண்ணி பார்த்துடலாம் எவ்வளவு இருக்குன்னு. இது வந்து பாருங்க 100 ரூபாயில ஒரு 6 நோட் என்னமோ தான் இருக்கு. அப்போ 50 ரூபா நோட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 20 ரூபாயும் 10 ரூபாயும் 2 நோட்டுமே இருக்கு. இது வந்து 10 ரூபா நோட்டு இவ்வளவு இருக்கு, 20 ரூபா நோட்டு இவ்வளவு இருக்கு. இது வந்து எண்றோம். நான் எண்ணிட்டு எவ்வளவு இருக்கு சொல்றேன். நீ சொல்றியா? சொல்லு, என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் என்னைய மாதிரியே உண்டியல் சேருங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தானே எல்லாம் சேர்த்துவாங்க. என்ன சொல்ற? சரி வா, இந்த எண்ணி போடலாம். இப்ப இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம சும்மா எண்ணி மட்டும் போடுறோம். அப்புறமா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னுப்பா அப்புறமா நோட் பண்ணிக்கலாமா? இந்த அம்மா தர போடு பார்க்கலாம். என் பிள்ளை அம்மா 10 10 எண்ணி தட்டா. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்டா என்ன போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ரூபா காயின். அப்படி இல்ல, ஐயோ பாருங்க, காசு எடுத்து போடுற பழக்கத்திலேயே போடுறா திரும்ப. அப்படி கிடையாது தங்கம். அம்மா எண்ணி தருவேன். கையில காசு வச்சுக்கியா? கொண்டா கொண்டா, அம்மா எண்ணி தரேன். 1 2 3 4 5 10 காசு உள்ள போடு. இப்படி நம்ம 10 10 எண்ணி போட்டாதான் நமக்கு காசு இருக்கும். இல்லைன்னா மிஸ் ஆயிடும். இந்த இது 10, 20 ஆச்சு. 30, 40, 50, 60, 70. என்ன சொல்லி காசு போடணும்? அதையெல்லாம் ஏமாற்ற முடியாது. கொடுங்க காசு. மொத்தம் டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஃபாவோடது வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அந்த காசு வந்து நம்ம எண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 4132 ரூபா இருந்துச்சு. அன்ஃபாவோட உண்டியல் மட்டும் ஃபுல்லாகவுமே 3 உண்டியல் சேர்த்து வச்சுருந்தா. அது ரொம்ப மாதமாக சேர்த்திட்ருக்குறா. அதுதான் வந்து அமௌண்ட் வந்து இப்போ 4132 ரூபா இருந்துச்சு. அது ஃபுல்லாக நம்ம எடுத்து பிரித்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வச்சு என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம வீடியோ போடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.
இதே மாதிரியே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் உண்டியலில் போடுற பழக்கம் வந்து பழக்கி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அன்ஃபாவோடதுலேயே இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சேர்த்திருப்பா அப்படின்னு. ஆனால் நம்ம கொடுக்குற காசு, கடைக்கு போடுற காசு எல்லாம் சேர்த்தி தான் மொத்தமாக தான் அவள் போட்டு வந்து இப்போ வந்து இவ்வளோ சேர்த்தி வச்சுருக்கிறா அமௌண்ட்டு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பழக்கம் வந்து சொல்லிக் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.